ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவள் உன்னோடு பேசுவதற்காக காலையிலிருந்து காத்து கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய மிக முக்கியமான ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வந்துவிட்டது. உன்னை தேடி இந்த அம்மா ஒரு தீர்வினை கொண்டு வந்து தரும் பொழுது அதனை நீ கேட்காமல் சென்று விடாதே. நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை யாரிடமும் சொல்லாமல் நீ தனிமையில் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது என்றால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அந்த விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்ள முடியாமல் எத்தனையோ பேர் வயிற்றெரிச்சல் படுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். உனக்கு நல்லது நடந்துவிட்டது என்றால் அவர்களால் நிம்மதியாக தூங்கக்கூட முடியாது. எத்தனையோ பேர் உன்னை சுற்றி இப்படியெல்லாம் அவர்களுக்கு இருக்கும் பொழுது அவர்களுக்கெல்லாம் தெரியும்படி இந்த விஷயத்தை நீ கேட்கக்கூடாது. தனிமையில் கேட்டால்தான் நல்லது. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலையும் எதற்காக உன் வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள். இத்தனை காலமும் என் பிள்ளையே, உன்னை ஆட்டி படைத்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் முடிவுகள் வரும் பொழுது அதை நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக மனமகிழ்ச்சி அடைவாய் அல்லவா? எந்த ஒரு வம்புகளுக்கும் என் குழந்தை நீ செல்வது கிடையாது. ஆனால் உன்னை தேடி தானாக ஒரு பிரச்சனை வந்துவிட்டது என்றால் அதை அத்தனை சுலபமாக விட்டுவிடக் கூடாது அல்லவா? அதையும் ஒரு கை பார்த்துவிடலாம் என்றுதான் நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். அப்படி நீ எதிர்கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கிறது. அந்த நேரத்தில் சில விஷயங்கள் எல்லாம் உனக்கு கடினமாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது அதை பற்றி யோசிக்கும் பொழுது நல்ல வேளை நம் வாழ்க்கையில் பிழைத்து கொண்டோம் என்று சொல்லி மனமகிழ்ச்சி அடைகிறாய் அல்லவா? என் தங்கமே, உன்னை ஆட்டி படைக்க இருக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்கெல்லாம் நீ தீர்வு வேண்டும் என்றுதான் என்னிடத்தில் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாய். அதற்கு ஏற்றது போலதான் உன்னுடைய மனதையும் நீ தயார்படுத்தி வைத்திருக்கிறாய். உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி, உன்னை சுற்றி யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். அதற்கு உன்னிடத்திலே துணிச்சல் அதிகமாக இருக்க வேண்டும். நாமும் இந்த உலகத்தில் நல்ல மனிதர் என்ற பெயரை எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுதுமே உன்னிடத்தில் இருக்க வேண்டும். இந்த எண்ணம் உன்னிடத்தில் இப்பொழுது வந்துவிட்டதல்லவா? அப்படியானால் என் பிள்ளையே, உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிடத்தானே வேண்டும் என்று உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் இந்த அம்மா தீர்த்து கொடுக்க வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, தன்னுடைய மனநிலையில் நீ தெளிவாக இருக்கும் பொழுது இந்த அம்மா உன்னை மீட்டுவிட வேண்டும் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, இனி உன் வாழ்க்கையில் உன் பல நன்மைகள் கிடைக்கத்தான் போகின்றது. இனி உன் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நன்மைகளை எல்லாம் பெறும் பொழுது அதை பார்த்து உனக்கு எதிராக இருக்கக்கூடிய சிலர் கண் திருஷ்டிகளையும் வயிற்றெரிச்சலையும் படத்தான் போகிறார்கள். அது மட்டுமல்ல, உன்னுடைய வெற்றிகளை எல்லாம் அவர்கள் தடுக்க வேண்டும் என்றும் உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நடக்கவிடக்கூடாது என்றும் பல தடைகளை ஏற்படுத்த வேண்டும் என்றும் முயற்சிகள் செய்வார்கள். அவர்கள் செய்கின்ற செயல்களை பற்றி இதுவரை உனக்கு நடந்த அனுபவங்கள் மூலமாக நீயே கற்றுக்கொண்டிருப்பாய் அல்லவா? என் அன்பு குழந்தை, இனியெல்லாம் அவர்களை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. என் பிள்ளையே, எதிர்வரு போகின்ற நாள் இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்க வேண்டிய நாள். உனக்கான முழுமையான சந்தோஷத்தை இந்த அம்மா கொடுக்க போகும் நாள் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாயோ, எந்த ஒரு பிரச்சனையை இந்த வாழ்க்கை உனக்கு முழுமையான சந்தோஷத்தை கொடுக்க போகும் நாள் வரப்போகின்றது. இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் என்று நினைத்தாயோ, எந்த ஒரு பிரச்சனையை தீர்த்து கொடுக்க வேண்டும் என்று என்னிடத்தில் வந்து வேண்டி நின்றாயோ, அந்த பிரச்சனையை நான் உனக்கு முடிவுக்கு கொண்டு வரப் போகின்றேன். குறிப்பாக என் பிள்ளையே, உன்னோடு நல்லதொரு உறவில் இருந்து கொண்டிருந்த ஒரு துணை, அதாவது உன் உடன் பிறந்தவராக இருக்கக்கூடியவர்களாகவோ அல்லது உடன் பிறவாத சகோதர சகோதரிகளாகவோ இருக்கலாம். அவர்கள் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பை கொடுத்து கொண்டிருந்தார்கள். அப்பேற்பட்ட ஒருவரினுடைய பிரிவு உன் மனதை மிகுந்த அளவு பாதித்திருக்கின்றது.
அந்த பிரிவினை ஏற்படுத்தியவர்கள் எல்லாம் இன்னமும் உன்னுடைய நிலையை கண்டு அங்கே கைகொட்டி சிரித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் முன்னிலையில் நீ நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும் அல்லவா? இந்த பிரிவை எண்ணி அவர்கள் மனமகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பிரிவை எண்ணி மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை அடைந்து கொண்டிருப்பது ஏன் தெரியுமா? அவர்கள் நீ நன்றாக இருக்கும் பொழுது அதை பார்த்து பொறாமை கண்டவர்கள், கண்திருஷ்டி போட்டவர்கள். உன் குடும்பத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்கக்கூடாது என்றும் நீ எந்த ஒரு உறவோடும் ஒற்றுமையாக இருந்துவிடக்கூடாது என்றும் எண்ணிக்கொண்டிருந்தவர்கள். இங்கு உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நல்லதும் நடக்கும் பொழுது அவர்களுக்கும் உனக்கும் இருக்கின்ற ஒற்றுமையை கண்டு அவர்கள் வயிற்றெரிச்சல் பட்டு கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது உன் வாழ்க்கையில் இவர்களை பிரித்துவிட வேண்டும், நீங்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது என்று எப்பொழுதும் சிந்தித்து கொண்டிருந்தவர்கள். என் செல்ல குழந்தையே, அவர்களால் முடிந்தது எல்லாம் உனக்கான தீமைகளை செய்வதும் உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை சீர்குலைப்பதும் உன்னுடைய நிம்மதியை கெடுப்பதும் தான் அதிகமாக இருந்தது. மேலும் அவர்களினுடைய ஆசை என்ன தெரியுமா? நீ எப்பொழுதும் கண்ணீரும் கம்பளையுமாக இருக்க வேண்டும், நீ குழப்பத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு மத்தியில் உனக்கு ஒரு நல்லது நடக்கப் போகின்றது என்றால் அந்த விஷயத்தை அவர்கள் அறிந்து கொள்ள கூடாது அல்லவா? அவர்களுக்கு தெரியாமல் தான் உனக்கு இந்த விஷயத்தை நான் சொல்ல வேண்டும் என்று உன்னிடத்தில் தனிமையில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் சந்தோஷங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி பாதையை அழைத்து செல்வதற்கும் உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுப்பதற்காகவும் தான் என்பதனை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, இதுவரை நீ விளையாட்டுத்தனமாக எத்தனையோ காரியங்களில் இருந்து விட்டாய். விளையாட்டுத்தனம் என்பது எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே மட்டும்தான் இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் நீ விளையாட்டுத்தனத்தோடு இருந்துவிடக்கூடாது. அப்படி இருந்து விட்டாயானால் அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் விளையாடிவிட்டு போய்விடுவார்கள். உனக்குள் நீ ஒரு விஷயத்தை வைத்திருந்தாயானால் அதை உன்னிடத்திலிருந்து எடுப்பதற்கும் அதை கெடுத்து விடுவதற்கும் இவர்கள் எத்தனையோ முயற்சிகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டுதான் வருகிறார்கள். என் பிள்ளையே, இது எல்லாவற்றையும் கடந்து உன் வாழ்க்கையில் இதுவரை நீ வீழ்ந்து விடாமல் முன்னேற்ற பாதையில் ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்கின்றாய் என்றால் உன்னை இதுவரை காப்பாற்றி கொண்டிருப்பது யாரென்று நீ அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் தங்க குழந்தையே, தெய்வ சக்தியின் துணை மட்டும் உன்னிடத்தில் இல்லை என்றால் உன்னை எப்பொழுதே இவர்கள் படுகுழியில் தள்ளியிருப்பார்கள். என் செல்ல குழந்தையே, என்ன நடந்தாலும் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் மீட்டு தரக்கூடிய அத்தனை திறமைகளுக்கும் இந்த தாயானவள் உன்னிடத்தில் கொடுத்துவிடப் போகிறேன். இந்த அம்மா உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லும்போது முழு கவனமும் அதிலேதான் இருக்க வேண்டும். இந்த தாயானவள் சர்வ சாதாரணமாகவெல்லாம் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்வதில்லை. நான் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் உன் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் ஒளிந்து கிடக்கின்றது என்று நீ புரிந்து கொள். அதன் மூலமாக என் பிள்ளையே, உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகின்றது. உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்கத்தான் இந்த தாயானவள் நான் இருக்கின்றேன். உன் மனதில் எந்த ஒரு தேவையற்ற குழப்பமும் தேவையற்ற சஞ்சலங்களும் இனி இருக்க போவதில்லை. இந்த இடத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் முடித்து உனக்கான பண கஷ்டங்களையும் நோய் பிரச்சனைகளையும் பண தேவைகளையும் மனக்குழப்பங்களையும் உடல் ஆரோக்கியத்தையும் இந்த அம்மா நான் கொண்டு வந்து கொடுக்க போகின்றேன். ஆனால் இனி உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக செய்து கொண்டிரு. நேர்மையுள்ளவனுக்கு வாழ்க்கையில் உண்மையாக இருப்பவனுக்கும் ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய தோல்விகள் எல்லாம் தங்கிவிடாது. அடுத்தவர்களை ஏமாற்றி பிளப்பதை எல்லாம் ஒரு வாழ்க்கையே கிடையாது. யார் ஒருவர் அடுத்தவர்களை எல்லாம் ஏமாற்றி சூழ்ச்சிகள் செய்து துரோகங்கள் செய்து மிக எளிதாக முன்னேறிவிடலாம் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றிகள் அதிகமாக
அதிகமாக கிடைப்பது போலவும் சந்தோஷமாக இருப்பது போலவும் தோற்றம் இருக்கும். ஆனால் அதுவெல்லாம் உண்மையல்ல. என் அன்பு பிள்ளையே, இதையெல்லாம் உணரக்கூடிய தருணங்கள் வந்துவிட்டது. நீ எப்பொழுதுமே உண்மையாக இருந்து எல்லா நன்மைகளையும் பெற்று மனநிறைவோடு இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். எந்த நேரத்திலும் உனக்கு நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியானது உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று என்னுடைய தாயின் வாக்கினை நான் தர வரவில்லை. மாறாக உன் குலதெய்வத்தின் வாக்கு ஒன்றினை நான் கொண்டு வந்திருக்கின்றேன். ஏனென்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. அதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வத்திற்கு உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு நபரின் மீது அதிருப்தி ஏற்பட்டிருக்கின்றது. அந்த அதிருப்தியானது இன்று உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று அவர்களை தூண்டி இருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் ஒரு மிகப்பெரிய காரணம் ஒன்று இருக்கின்றது. என் அழகு குழந்தையே, அதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய குலதெய்வத்தின் மனதில் இருக்கின்ற நீங்காத அந்த வேதனைதான். என் குழந்தையே, நம் குலத்தில் இருக்கின்ற அவர்களே இது போன்று செய்கின்றார்களே என்று மிகுந்த மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய மனதிற்குள் இப்பொழுது என்னென்ன எண்ணங்கள் ஓடுகின்றது என்பதனை எல்லாம் இன்று என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதனால் நான் சொல்வதை கேள். என் குலத்தில் யார் அப்படி செய்கின்றார்கள்? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றார்கள். குலதெய்வத்திற்கே அவர்கள் மீது வெறுப்பு வருகின்றது என்றால் அப்படி என்ன அவர்கள் செய்து விட்டார்கள், அப்படி என்ன நடந்துவிட்டது என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா? என் தங்க குழந்தையே, இதனை நீ உன் குலதெய்வத்தின் வாயாலே கேட்டுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த தாயானவள் உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கினை அப்படியே சொல்ல போகின்றேன். அவர்கள் என்னிடத்தில் என்ன சொன்னார்களோ அதனை நான் உன்னிடத்தில் அப்படியே சொல்லிவிடுகின்றேன். அது என்னவென்பதனை நீ முழுமையாக புரிந்து கொண்டு அதன்படி நடந்தால் மட்டும்தான் உன் குடும்பத்தில் என்ன நடந்தது, எதனால் இப்பொழுது இப்படி நடக்கின்றது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்வாய். என் செல்ல குழந்தையே, இதோ உன் குலதெய்வம் சொல்வதை நீயே முழுமையாக கேள். பிறகு நீயே முடிவெடு. என் தங்கமே, நான் தான் உன் குலதெய்வம். என்னுடைய குலத்தில் இருக்கின்ற எல்லா குழந்தைகளையும் நான் ஒன்று போலதான் பார்க்கின்றேன். அதே போல அவர்களும் ஒற்றுமையாகத்தான் இருப்பார்கள் என்று நான் இதுநாள் வரையிலும் நினைத்து கொண்டிருக்கின்றேன். நான் இங்கே பாடுபடுவது என்னுடைய குலத்தில் இருக்கின்ற எல்லா குழந்தைகளும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அவர்கள் எப்பொழுதும் ஒற்றுமையாக இருந்து இந்த குலத்தை நல்லபடியாக வழிநடத்த வேண்டும் என்றுதான். எனக்கு பூஜைகளை செய்யும் பொழுதெல்லாம் இவர்கள் ஒற்றுமையாக நின்று கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஆனால் இவர்களோ இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா? என் அன்பு குழந்தையே, உனக்கு இந்த விஷயம் நிச்சயமாக தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் அவர்கள் என்னிடத்தில் வந்து சொன்ன ஒரு விஷயம் என் நெஞ்சை பிளக்கச் செய்து விட்டது. என் குழந்தையே, எனக்கு மட்டும்தான் அந்த ஒரு விஷயம் தெரியும் என்று நினைக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னை பற்றி அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதனை நான் மட்டும்தான் அறிவேன். அது எத்தனை பெரிய தவறான விஷயம் என்பதனை உனக்கு தெரிந்த பிறகு நீ அதனை உணர்ந்து கொள்வாய். என் குழந்தையே, இதை கேட்ட பின்பு அவர்கள் மீது நீ எந்த ஒரு விஷயத்தையும் நீ கேட்டு விடாதே. அவர்கள் மீது நான் மிகப்பெரிய வெறுப்பில் இருந்து வந்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, மிகப்பெரிய துரோகத்தை உனக்கு செய்ய வேண்டும் என்று அவர்கள் என்னிடமே வந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். நீ என்னுடைய குலசாமி அல்லவா? என் மனதில் இருக்கின்ற இந்த வேதனையை போக்கி தந்துவிட மாட்டாயா? என் மனதை அவர்கள் வேதனைப்படுத்தி இருக்கின்றார்கள் என் குழந்தை. அதனால் அவர்களை எப்படியாவது ஒன்றும் செய்ய வேண்டும், ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். வாழ்க்கையிலிருந்து மீள முடியாத அளவிற்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று என்னிடத்திலேயே வந்து அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, அப்படி யாருடைய மனதில் நீ வேதனையை ஏற்படுத்தி இருக்கின்றாய் என்று சற்று சிந்தித்துப்பார். அவர்கள் இன்று உன் வாழ்க்கையே இருக்கக்கூடாது என்றல்லவா நினை
நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். நான் இங்கே ஒருவரின் ஒற்றுமைக்காகவும் பாடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் சன்னதியில் வந்து நின்று கொண்டு நீ வாழக்கூடாது, நீ நன்றாக இருக்கக்கூடாது என்று அவர்கள் சொன்ன வார்த்தை என் மனதை ரணமாக்கியது. நிஜமான உண்மை, என்னால் அதனை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. என் பிள்ளையே, என் பிள்ளைகள் ஏன் இப்படி சொல்கின்றார்கள், என்ன பிரச்சனை என்று பார்க்கும் பொழுதுதான் எனக்கு புரிந்தது. ஏதோ சிறு மனசங்கடங்கள் இருக்கின்றது, பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றது. அம்மா, உன்னிடத்தில் வந்து நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று எத்தனை தடவை நான் சொல்லி இருக்கின்றேன். ஆனாலும் கேட்பதில்லை. உன் பக்கம் தவறு இருக்கின்றதா, அவர்கள் பக்கம் தவறு இருக்கின்றதா என்று நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டியது என்னுடைய பொறுப்புதான். தவறு இருப்பவர்கள் பக்கம் நின்று நான் நிச்சயமாக பேசவே மாட்டேன். யார் பக்கம் நியாயம் இருக்கின்றதோ அவர்களுக்காகத்தான் தன் நியாயத்தை வழங்க வேண்டியது என் கடமை. ஆனால் ஒருபொழுதும் தவறு செய்யாதவர்களுக்கு தண்டனை வழங்குவது என்பது என்னுடைய வேலை கிடையாது. எனக்கு என்னுடைய குழந்தைகளின் மனதை சரி செய்து கொண்டு அவர்களை நல்வழிப்படுத்துவது மட்டும்தான் என்னுடைய கடமையாகும். என் தங்க குழந்தையே, இது என்னுடைய வேலை. நான் நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் இத்தனை பாடுபட்டு கொண்டிருக்கின்றேனே தவிர ஒருபொழுதும் யாருக்கும் எந்த தண்டனையையும் கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. உனக்கு இது போன்று செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்கள் இன்னும் என்னவெல்லாம் செய்ய துணிவார்களோ என்று தெரியாமல் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி தெரியாமல் தான் அவர்கள் சற்று மனக்குழப்பத்திலே நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, நீ ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். யாரிடத்திலும் உனக்கு என்ன மனக்கசப்புகள் இருந்தாலும் சரி, அந்த மனக்கசப்புகளை எல்லாம் உன்னிடத்திலிருந்து தூக்கி எறிந்துவிட்டு எந்த ஒரு சண்டைகளும் இல்லாமல் அவர்களினிடத்தில் நீ இது வேண்டாம், இந்த விஷயத்தில் நாம் பொறுமையாக இருப்போம், நாம் சற்று ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று விட்டு கொடுத்தாவது போக வேண்டும். அதற்காக நீ எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று உன் தாயானவள் நான் சொல்லவில்லை. என் குழந்தையே, நான் உன் குலதெய்வம். எதுவாக இருந்தாலும் அதை என்னிடத்தில் விட்டுவிடு என்றுதான் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, நீ என்னிடத்தில் விட்ட பிறகு நான் அதையெல்லாம் பார்த்து கொள்வேன். அது என்னுடைய பொறுப்பல்லவா? அதன் பிறகு அவர்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்து விடுகின்றேன். அவர்களுக்கு தகுந்த தண்டனையை நான் கொடுத்து விடுவேன். பணம் இருக்கிறது, பதவி இருக்கிறது என்று சிலர் ஆடுகின்ற ஆட்டம் எல்லாம் கொஞ்ச நாள் தான் இருக்க போகின்றது. அதை பற்றி எல்லாம் என் குழந்தையே நீ கவலைப்பட வேண்டாம். நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். யாரெல்லாம் நீதியை, தர்மத்தை மீறி எந்த ஒரு விஷயத்தை செய்கிறார்களோ, நம் குலத்திற்கு அவமானத்தையும் அவப்பெயரையும் உண்டாக்குகிறார்களோ அதற்கான தண்டனையை நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கும். அது எல்லோருமே நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். என் குழந்தையே, உன்னுடைய மனதில் இருக்கின்ற வேதனைகளுக்கும் சோதனைகளுக்கும் எல்லாம் நான் இப்பொழுது ஒரு பதிலை தந்து விடுகின்றேன். இவர்கள் செய்ய நினைத்த விஷயம் உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்த விஷயம்தான். இது எனக்கு மட்டுமே தெரிந்த ஒரு விஷயமாகும். இப்பொழுது நான் உன்னிடத்திலே சொல்லி இருக்கின்றேன். அதனால் நீ பயப்பட வேண்டாம். என்னிடம்தானே உனக்கு ஏதாவது ஆக வேண்டும் என்று வேண்டினார்கள் என் குழந்தையே. அப்படி ஏதாவது ஆக வேண்டும் என்றால் அது என்னை தாண்டித்தான் ஆக வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் குலதெய்வம் உன்னை அப்படியெல்லாம் விட்டுவிட மாட்டேன். என் தங்க குழந்தையே, இப்பொழுது என்னிடத்தில் வந்து உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்கான தண்டனைகள் அவருக்குத்தான் நிச்சயமாக கிடைக்கும். என் குழந்தைகளுக்குள் சண்டை வருவது சாதாரணம்தான். இருந்தாலும் கூட ஒருவரை அழிக்க நினைக்கின்ற அளவிற்கு மனநிலைக்கு நீ சென்று விடாதே. இதனை நீ தைரியமாக எந்த ஒரு விஷயமாயிருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தண்டனையை நான் அவர்களுக்கு நிச்சயமாக நான் கொடுப்பேன். என் குழந்தை, இதனை பொறுக்க முடியாமல் தான் மனசங்கடத்தில் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். உனக்கே அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக நீ எந்தவித சிந்தனையும் இல்லாமல் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தவறு செய்தவர்களுக்கு உன் பக்கம் நியாயம் இருக்கும் பட்சத்தில் அவற்றை செய்வதில் எந்த ஒரு விளையும் இல்லை. என் குழந்தையே, அவர்களையெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன்.